வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த புத்தாண்டு 2025 பிப்ரவரி மாத கடகராசி பலன் பற்றி இப்பதிவில் விரிவாக பார்ப்போம். பொதுவாக இந்த பதிவை கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. முக்கியமாக இந்த பிப்ரவரி மாதம் 2025 கடகராசியில் உள்ளவர்கள் சராசரியாக இருந்து சற்று சிறந்த மாதத்தை எதிர்பார்க்க வேண்டும். உங்கள் வருமானம் இந்த மாதத்தில் கணிசமாக வளரும். அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது உங்கள் வருமானத்தையும் செலவுகளையும் திறம்பட சமநிலைப்படுத்த உதவும் என்று நம்பலாம். இதனால் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்துவது முடியும். கூடுதலாக தங்களின் முதலீடுகள் நிதி சிக்கல்களை குறைத்துட உங்கள் நிதிக்கு உதவக்கூடும். ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் நீங்கள் தங்களின் உடல்நலம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 படி உங்களுக்கு நீண்ட பயணங்கள் இந்த மாதத்தில் சாத்தியமாகும். ஒருவேளை மற்ற பயணத்தின் சிறப்பு நண்பருடன் அல்லது பயணத்தின் போது நீடித்த பிணைப்பை உருவாக்கலாம். இந்த மாதம் நிறைய வேடிக்கை மற்றும் மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். கூடுதலாக நீங்கள் சில ஆன்மீக அல்லது உங்களின் மதம் சார்ந்த நோக்கங்களில் ஆர்வமுடன் பங்கேற்பீர்கள். வீட்டில் மத வழிபாடு சுப நிகழ்ச்சி நல்லிணக்கம் உருவாகும். அவ்வப்போது சில பிரச்சனைகள் உருவாகலாம். திருமணத்தில் ஆரோக்கியமான உறவுகள் காதல் உறவுகளில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். மாணவர்கள் இந்த ஒரு நல்ல நேரத்தை பயன்படுத்தி நலமாக படிப்பார்கள் என்று நம்புவதற்கு இடமிருக்கிறது. அதற்கு மாணவர்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. மாணவர்களின் துறையில் நன்கு அங்கீகரிக்கப்படலாம் அவர்களால். மேலும் கடகராசி வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியம் பெறுவதற்குண்டான வாழ்க்கை வசதிகள் உருவாகும். கடகராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் கடகராசி மக்களுக்கு கலவையான அதிர்ஷ்டங்கள் இருக்கும். எனினும் நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறோம். மேலும் கடகராசி மக்களின் வணிகம் தொடர்பான விவரங்களுக்காக எப்போதும் பயணத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். இதனால் நீங்கள் நிறைய வேலை செய்வீர்கள். சீக்கிரத்தில் உடல் சோர்வில் அயர்ந்து விடுவீர்கள். அதற்கான பலன்களை நீங்கள் நலமாக பெறுவீர்கள். மேற்கொண்டு நீங்கள் அதிக முயற்சி எடுத்தால் அதிக பலன்களை சிறப்பாக அறுவடை செய்து பெற முடியும். இதனால் கடகராசி மக்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் சம்பளம் உயரவும் மேம்படவும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்ததை விட பலன் அதிகமாக வந்து சேரும். இதனால் கடகராசி மக்களின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீர்கள். கடகராசி மக்களின் தொழில் உள்ள மூத்த அதிகாரிகளுடன் நல்ல உறவு உருவாகி மகிழ்ச்சி கடலில் இருப்பீர்கள். அவர்கள் உங்களை கவனித்துக் கொள்வார்கள். உங்களை ஒரு வழிகாட்டியாக நடத்துவார்கள். மிதுனராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பலன்படி கடகராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பலன்படி 2025 படி இந்த மாதம் நீங்கள் வேலை மாற்றத்தை பற்றி யோசித்தால் உங்களுக்கு சிறந்த ஒரு வாய்ப்புகள் வழங்கக்கூடும். கடகராசி மக்களின் 6ஆம் வீட்டில் அதிபதியான குரு பகவான் 11ஆம் வீட்டில் நுழைவது உங்களுக்கு கடினமான உழைக்க உதவுவது மட்டுமல்லாமல் நிதி ஆதாயத்திற்கான அதிக வாய்ப்புகளையும் அவர் திறந்து வைப்பார். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நற்பெயரை உருவாக்க தொடங்குவீர்கள். மற்றும் வணிக உரிமையாளர்கள் மாதம் முழுவதும் சில ஏற்றத்தாழ்வுகளை எதிர்பார்த்து செயல்படுவார்கள். உங்கள் தொழிலில் நீங்கள் கவனமாக முதலீடு செய்ய வேண்டும். இல்லையெனில் சில நிதி இழப்புகள் மற்றும் பிரச்சனைகளை தூண்டுதல் முதலீடுகளால் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கடகராசி மக்களின் ஆலோசனை உங்கள் நிறுவனத்தை கணிசமாக முன்னேற்றினாலும் உங்கள் வணிக கூட்டாளர்களுடனான உங்கள் உறவும் பாதிக்கப்படலாம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் அதிக சிரமங்கள் இருக்கும் என்றாலும் முதல் பாதி நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது என்று கூறிக்கொள்கிறேன். கடகராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் உங்களின் செலவுகள் அதிகரிப்பதால் நிதி ரீதியாக சற்று கடினமாக சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். கடகராசி மக்களின் 12ஆம் வீட்டில் செவ்வாய் உங்கள் செலவுகளை சீராக உயர்த்துவார். உங்கள் நிதியில் அவர் அழுத்தத்தை ஏற்படுத்துவார். அவற்றை கையாள கடினமான சூழ்நிலை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். மேலும் இந்த மாதத்தில் சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருப்பதால் அவரும் நிதி இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய செயலில் பங்கு பெறுவார். பணத்தை விரைவாக முதலீடு செய்வது ஆபத்தானது. இந்த நேரத்தில் சூரியனும் புதனும் 7ஆவது வீட்டில் மாதத்தை தொடங்குவார்கள். அதே நேரத்தில்
அவர்கள் 8வது வீட்டில் முடிவடையும் தன்மையில் கடகராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 படி உங்கள் நிதிநிலைமை மோசமடைவதை தடுக்கவும் முயற்சிக்க வேண்டும். கவனமாக செயல்படுங்கள். கடகராசி மக்களின் முயற்சிகள் வெற்றியை உறுதி செய்யும். இந்த மாற்றத்தின் போது உங்கள் செலவுகளில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். முடிந்தால் மாதத்தின் முதல் 2 வாரங்களில் எந்தவிதமான முதலீடு செய்வது நல்லதல்ல. எச்சரிக்கையாக இருங்கள். அதன் பிறகு செய்யலாம். குரு 11வது வீட்டில் இருப்பதால் பணம் சம்பாதிக்க இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது என்ற நம்பிக்கை இருக்கிறது. மேலும் பணப்பற்றாக்குறை உங்களுக்கு ஏற்படாது. இது உங்களுக்கு மன அமைதியை தரும். கடகராசி மக்கள் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் பார்க்கும்போது நீங்கள் காதல் உறவில் இருந்தால் இந்த மாதம் சராசரி பலன் சார்ந்த சாதக மாதத்தை எதிர்பார்க்கலாம். கடகராசி மக்களின் 5வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் தங்களுக்கு 12வது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையேயான சிறிது இடைவெளி உருவாகி இருக்கும். உங்கள் துணை நீண்ட காலத்திற்கு இல்லாவிட்டால் சந்திப்பது சவாலானதாக இருக்கும். இருப்பினும் 5வது மற்றும் 7வது வீட்டின் குருவின் பார்வை உங்கள் துணையுடன் உள்ள கூட்டாண்மையை ஆதரித்து முன்னேற்றச் செய்வார். உங்கள் காதலுடன் அல்லது காதலியுடன் திருமண வாய்ப்பு பற்றியும் நீங்கள் பேசலாம். அது சார்ந்து முயற்சிகள் எடுக்கலாம். கடகராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 படி திருமணம் தொடர்பான உரையாடல்கள் மிகவும் குறிப்பிட்டதாக வளரக்கூடும். மேலும் திருமணம் ஆகாதவர்கள் அதற்கான வழிகளை கண்டறியக்கூடிய சூழலும் திருமணம் செய்து கொள்ளும் சூழலும் உருவாகும். ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு திருமண உறவுகள் சில எச்சரிக்கை தேவைப்படுகிறது. புதனும் சூரியனும் கடகராசி மக்களின் 7வது வீட்டில் இருப்பதால் உங்கள் காதல் மதிப்புமிக்க ஆலோசனையை வழங்குவார் மற்றும் அறிவுசார் தெளிவை காட்டக்கூடிய சூழலும் இருக்கிறது. மறுபுறம் 12வது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் பார்வை மற்றும் சூரியனின் இருப்பு காரணமாக உங்கள் துணை அல்லது உங்கள் காதலி சில சிரமங்களை சந்திக்க நேரிடும். இது சில மோதலுக்கு வழிவகுக்கும். இருப்பினும் 7வது வீட்டில் குருவின் நிலை உங்கள் திருமணத்தை தொடர உதவும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் துணைக்கு சில உடல்நல பிரச்சனைகள் இருக்கலாம். இது உங்களை கவலையடை செய்யும். கடகராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்ற பார்வையில் பார்க்கும்போது இந்த மாதம் தங்களின் குடும்ப விஷயங்களுக்காக ஒரு சமநிலையாக இருக்க வாய்ப்புள்ளது. கடகராசி மக்களின் 10வது வீட்டின் அதிபதி செவ்வாய் இந்த மாதத்தில் 12வது வீட்டில் வாசம் செய்கிறார். அதே நேரத்தில் 4வது வீட்டின் அதிபதி சுக்கிரன் 9வது வீட்டில் வாசம் செய்கிறார் ராகுவுடன். இந்த ஏற்பாட்டின் விளைவாக குடும்ப இயக்கவியலில் சில சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் பாசமும் அன்பும் எப்போதும் பகிரப்படும் ஒருவருக்கு அன்பாக வாழலாம். கடகராசி மக்களின் குடும்ப உறுப்பினரிடையே அதிக நம்பிக்கையும் குறைவான மோதலும் இருக்கும். இதன் விளைவாக குடும்பத்தின் நல்லிணக்கமும் உறவுகளின் அன்பும் மேம்படும். ஒன்றாக தரமான நேரத்தை செலவிடுவது குடும்ப உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கடகராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 படி தங்களுக்கு 3வது வீட்டில் கேதுவின் நிலை தங்களின் உடன் பிறந்தவர்களுடனான பிரச்சனைகள் சிலவற்றில் உருவாகலாம். இது அவர்களுடனான உங்கள் உறவுகளை எதிர்மறையாக பாதிக்கலாம் என்பதை குறிக்கிறது. இருப்பினும் 3வது வீட்டில் சூரியனின் பார்வை அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கும் மற்றவர்களுடனான உங்கள் உறவுகளை மேம்படுத்துவதற்கும் உதவுவார். நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டு வாழ்வீர்கள். குடும்பத்தின் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவீர்கள். மேலும் 2வது வீட்டில் அதிபதியான சூரியன் 7வது வீட்டில் இருப்பார். இது தங்களின் மூதாதையர் தொடர்பான தொழில்களில் ஈடுபடும் மக்களுக்கு பயனளிக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினரிடையே முழு ஆதரவை பெற்று நலமாக பரஸ்பர அன்புடன் வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. கடகராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் கடகராசி மக்களின் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்களை காணலாம். குறிப்பாக மாதத்தின் முதலில் சில நாட்களில் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் 8வது வீட்டில் இருப்பார். அதே நேரத்தில் சூரியனும் புதனும் 7வது வீட்டில் இருக்கிறார்கள். மேலும் செவ்வாய் 12வது வீட்டில் இருக்கப் போகிறது. தங்களின் உடல்நல அபாயங்களை பொறுத்தவரை இந்த சேர்க்கை சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு கூறுகிறது. உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தமும் இந்த நேரத்தில் உருவாகும். எனவே அதிகப்படியான கவலையை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் உங்களை சுற்றி உள்ளவரிடமோ அல்லது நீங்கள் நம்பக்கூடிய ஒருவரிடமோ பேசி உங்கள் உற்சாகத்தை உயர்த்தவும். மனப்பதற்றம் உங்களை ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க செயல்படுங்கள். இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். இந்த மாதம் காலையில் சிறிது உடற்பயிற்சி செய்து நடைப்பயிற்சி செய்வது மேற்கொள்ளுங்கள். அது உங்கள் தேகத்தை பராமரிக்க நலமாக உதவும். உங்கள் உணவை கட்டுப்படுத்தி லேசான சத்தான உணவுகளை உட்கொள்ளுங்கள். நிறைய தண்ணீர் குடிக்கவும். இது உங்கள் உடல்நல பிரச்சனைகளுக்கும் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் உதவும் என்று நம்புவதற்கு இடம் இருக்கிறது. கடகராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது நீங்கள் சந்திர தேவனின் பீஜ மந்திரத்தை ஓத வேண்டும்.
வியாழக்கிழமை நீங்கள் உங்கள் வீட்டு குடும்ப பெரியோர்களுக்கு ஆசீர்வாதம் பெற்று அவர்களை மகிழ்ச்சியுடன் வாழ அனுமதியுங்கள். அவருக்கு உண்டான உதவிகளை செய்வது நலமாக இருக்கும். முடிந்தவரை சிறு பிள்ளைகளுக்கு, பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த கல்வி சார்ந்த பொருட்களை, பேனா, பென்சில், நோட்புக் வாங்கி கொடுத்து அவர்களது மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துங்கள். ஆக இந்த பதிவு கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் மண்முறையில் யாவரும் வளமுடன் நலமாக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அபரான ஐஸ்வரனை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தனை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.